சென்ற வகுப்புல வாலிவதை படலத்துல தன் மேல அம்பு எய்தினது ராமன் அப்படின்னு வாலி கண்டுபிடித்ததை வந்து நம்ம அறிந்தோம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ராமன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வாலி என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லறம் துறந்த தம்பி எமனோருக்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றுதலால் வேத நல்நூல் சொல் அறம் துறந்ததை சூரியன் மரபும் தொல்லை நல் அறம் துறந்தது என்ன நகை வர நான் உட்கொண்டான். அப்போ அந்த 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 அம்புல வந்து தன்னோட இந்த உலகத்துக்கே வேதம் போன்ற ராமனோட பெயரை பார்த்ததையுமே அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவ்வளோ நாள் வந்து ராமன் பிறந்த குலமாகிய சூரிய குலத்துக்கு எந்த ஒரு மருவுமே தோன்றதில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து தோன்றிருச்சுது. ஒரு நல்ல அறத்தை வந்து அந்த குலம் வந்து துறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு உதட்டோரமாக ஒரு சிரிப்பு ஒன்று வருது. அந்த சிரிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சியால் இல்லை, ஒரு மாதிரி வெட்கத்தால் ஒரு சிரிப்பு வருது. நகை வர நான் உட்கொண்டான். அவனுக்கே வெட்கமாக போகுது. ராமனா இப்படி பண்ணா? ஏன்னா ராமன் இப்படி ஒரு காரியத்தை ஒரு நாளும் கூட பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கே தெரியும். மறைஞ்சிருந்து அம்பு எய்துறது ஒரு வீரனோட செயல் இல்லை. அப்போ இவன் உலகத்துக்கே வேதம் போன்றவன், தன்னோட தம்பிக்காக தனது அரசாட்சியை துறந்த ஒரு நல்ல வீரன். அப்போ இவன் போய் இப்படி பண்ணுவானா? ஏன் இப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நகை வர நான் உட்கொண்டான். வெல்கிடும் மகுடம் சாய்க்கும் வெடிபட சிரிக்கும் மீட்டும் உள்கிடும் இதுவும் தான் ஒரு அறம் ஓங்கு அறமோ என்று உண்ணும் முள்கிடும் குழியில் புக்க மூறி வெங்கலி நல்யானை தொல்கொடும் கிடந்தது என்ன துயர் உழந்து அழிந்து சோர்வான். அப்போ இவன் ஒரு மாதிரி மகுடத்தை தனது தலையை சாய்க்கிறான், சத்தம் போட்டு சிரிக்கிறான். இது இதுவும் ஒரு அறமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையை பார்க்கும்போது ஒரு சேரில் ஒரு சகதி கிடங்கில் ஒரு மதம் கொண்ட யானை சிக்கிக்கிட்டால் எப்படி இருக்குமோ அதை போல் அவன் வந்து அந்த இடத்துல இருக்கான். துயரம் வந்து அவனுக்கிட்ட வந்து இருக்குது. துயரம் உழந்து அழிந்து சோர்ந்து போகிறான். அந்த அம்பு பிடுங்கினது, அந்த ரத்தம் வெளியில் வர்றது, என்ன இருந்தாலுமே நமக்கே ஒரு காயம் உடம்புல பட்டுருச்சு, ரத்தம் அதிகமாக வெளியேறிடுச்சு அப்படின்னா உடல் சோர்ந்து போகிறது இயல்பு. ஆனால் இந்த இடத்துல வாலிக்கு வந்து ரத்தம் எப்படி போகுது அப்படின்னா 7 உலகங்களையும் கடந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ ரத்தம் போகும்போது அவனுக்கு உடல் சோர்வு வர்றது ரொம்ப இயல்பாக இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இறை திறம்பினால் என்னே இழிந்துலோர் இயற்கை என்னின் முறை திறம்பினால் என்று மொழிகின்ற முகத்தான் முன்னர் மறை திறம்பாத வாய்மை மன்னருக்கு மணிவில் சொல்லும் துறை திறம்பாமல் காக்க தோன்றினான் வந்து தோன்ற கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவது போலும் மாலை புண்ணுற்றது அணைய சோரி பொறியோடும் பொடிப்பு நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று இயேசுவான் இயம்பலுற்றான். அப்போ அவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி சோர்ந்து உடல் சோர்ந்து போய் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இவன் அறம் திறம்பிட்டானே, இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டானே, மனுவில் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மனு அப்படிங்கிற அந்த நீதி நூல் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவன் நடக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிறத அந்த வாலி வந்து யோசித்துக்கிட்டு இருக்கும்போதே அவனோட எதிரில் வந்து ராமன் தோன்றான். ஏன்னா மறைஞ்சிருந்து அம்பெய்தன ராமன் இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனது உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறி போய்கிட்டு இருக்கு வாலியோட உடம்புலேருந்து. அப்போ இந்த நேரத்தில் ராமன் வந்து வெளியில் வரான். எப்படி வர்றான் அப்படின்னா, கார்முகில் வந்து தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அதை போல் வந்து அவன் முன்னாடி வந்து தோன்றான். தனது கையில் இருக்கக்கூடிய அந்த வில்வரிசையை ஏந்தி கொண்டு வாலி முன்னாடி வந்து ராமன் வந்து இந்த இடத்துல தோன்றான். அப்போ வாலிக்கு பயங்கர கோவம் வருது. அப்போ சொல்கிறான், பயங்கர கண்ணால் அப்படியே பல்லெல்லாம் பொடியாகிற அளவுக்கு கடிக்கிறான். கண்கள்லேருந்து கோபம் கனலாக வந்து கக்குது. அப்போ ராமனை பார்த்து கேட்குறான், எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று இயேசுவான் இயம்பலுற்றான். நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுதா? எண்ணுற்றாய் என்ன என் செய்தாய், நீ என்ன நினச்ச, நீ என்ன பண்ணியிருக்க, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த சோர்வுடன் கூடிய அந்த உடம்போட ராவணன் வந்து வாலியை பார்த்து கேட்குறான். அதாவது ராமன் தோன்றும் போதே அழகான ஒரு தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அதே போல் அழகாக வந்து தோன்ற மாதிரி அதை காமிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே ஒருத்தங்க மேலே இந்த மாதிரி ஒரு அம்பு எய்துட்டோம், மறைஞ்சிருந்து அம்பு எய்துட்டோம் அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி வந்து மனசுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் தோன்றும். ஆனால் இந்த இடத்துல ராமனுக்கு தோன்றவே இல்லை.
அ இயல்பா தோன்றக்கூடிய அந்த உணர்வு கூட ராமனுக்கு தோன்றல அப்படின்னா, இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். இல்லையா? அப்ப இந்த இடத்துல ரொம்ப இயல்பா தான் ராமன் வர்றாரு. ஆனா கோபத்தோட அத வாலி கேட்குறான். "நீ என்ன செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாலி ராமனை பார்த்து கேட்கின்றான்.